வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லையோ, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு என்னுடைய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக மேஷராசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் அதிபதியானதால் மூக்கு நுனியில் கோபம் எப்பவும் தயாராக இருக்கும்.
வார்த்தைகளை கொட்டிட்டு அப்புறம் அள்ள முடியாமல் திணறுவாங்க. பொதுவாக இவங்களுக்கு சுதந்திர உணர்வு அதிகம், யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. நமக்கு கௌரவம் தான் முக்கியம், எதுக்காகவும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அடுத்தது தான் எப்பவுமே எல்லா விஷயங்களிலுமே ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது வந்தால் கூட அது நம்முடைய சாதனை அல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தோல்வி பயம் அல்லது தோல்வியினால் பாதிக்கப்படுகின்ற தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயற்படுத்துறதுல மேஷராசிக்காரர்கள் மிக மிக சிறப்பானவர்கள். ஏன்னா செவ்வாய் செயல்பாட்டுக்கு அதிபதி இல்லை. ஆனால் அதே நேரம் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் என்னென்னா, புகழுக்கு மயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது இவங்களை பாராட்டிட்டாங்கன்னா அவங்கள போல நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களோட உறவுக்காரர்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க பலாப்பழம் மாதிரி மேலே ஃபுல்லாக முள் இருக்கும், உள்ளே தான் பலாச்சோலை இருக்கும். அதனால் மேஷராசியை பொறுத்தவரை கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு 10 அடி தள்ளி நின்று தான் பழகுவாங்க. ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லையே, அவங்க உரிமையோடு எதையும் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எளிதாக மேஷராசிக்கு ஜெல்லாயிடுவாங்க. இவங்க சில சமயங்களில் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, சில சமயங்களில் ஆடம்பரமாக தாராளமாக செலவு பண்ணுற ஒரு அந்நியன் மாதிரி இருப்பாங்க. 2 முகங்கள் இவங்களுக்கு. கோபம்னு எடுத்தால் இவங்களோட உடன்பிறப்புன்னு சொல்லலாம். எப்போவுமே இருக்கும், எப்போவுமே தயாராக இருக்கும். அந்த கோபத்து மேலே சில சமயங்களில் வார்த்தைகளை அளவுக்கு மீறி தேவையில்லாமல் பயன்படுத்தி விடுவார்கள். மேஷராசியை பொறுத்தவரை 35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் போராடி தான் மேலே வரணும். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு திருப்தியாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, தலைவலி போன்ற விஷயங்கள் அப்பப்போ தலை காட்டிட்டு போகும். பொதுவாக மூளை சம்பந்தப்பட்ட, மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு உறுப்பில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், நீங்கள் எந்த மாதிரியான உறுதிமொழி எடுக்க போறீங்க. நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் தவிர உங்ககிட்ட பிரத்யேகமாக இருக்கிற ஏதாவது குணாதிசயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தருதுன்னா அது சம்பந்தமாக உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை இந்த 2026 காலகட்டத்தில் கோச்சார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3வது இடத்துல உட்கார்ந்துருக்கார் மிதுனத்தில். 12வது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல ராகுவும், கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்திலும் இருந்து பலனை தரப்போகிறார். மொத்தத்தில் சொல்லிடலாம், ஒரு பண கஷ்டம் இருக்காது. ஆனால் பணத்தை பாதுகாக்கிறேன்னு பணம் சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். காரணம், இவங்களோட அடிப்படை குணமான பணம் வரும்போது வாங்கி போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் கையிலேருந்து பணம் கொடுக்கும்போது ஒரு விதமான கவலையோடயே இருப்பாங்க. குரு பகவான் 3வது வீட்டில் இருந்தாலும் அவர் வக்கர கதியில் ஒரு 3-4 மாதம் சஞ்சாரம் செஞ்சு வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு அடுத்த மார்ச் வரைக்கும் வக்கர கதியில் தான் இருப்பார். ஆகவே நல்ல பலன்களை குரு பகவான் தருவார். கையில் பணம் அதிகமாக புரளும். 5வது வீட்டில் கேது இருக்கிறதுனால மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மாணவர்கள் கவன சிதைவில்லாமல் படிக்கணும். புத்திரர்கள் சம்பந்தமாக சில கவலைகள் இருக்கும். உண்மையிலே அந்த கவலை இவங்களுக்காக வருமே தவிர புத்திரர்களுக்கு அதனால் பாதிப்பு இருக்குமானா இருக்காது. ஒரு பயம் கலந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும்.
நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு. அவங்க எல்கேஜி படிச்சுட்டு இருப்பான். அவங்க இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் காலேஜோ ஏதோ படித்து முடிக்க போகிறான். இப்போவே அவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானாங்கிற ஒரு கவலை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க கையில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எதிர்காலத்தில் வரப்போகிற கவலையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12வது வீட்டில். சனி பகவான் 12வது வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அது செவ்வாயோட பார்வை அந்த சனி பகவான் பெறுகின்ற போது கோச்சார சனி 12வது இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அல்லது வாழ்க்கை துணையோட தாம்பத்தியம் சம்பந்தமான சின்ன குறைபாடுகள் இருக்கும், மன வருத்தம் இருக்கும், திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு பகவான் 7வது வீட்டிலிருந்து அற்புதமான பண வருமானத்தை ஈட்டி தருகின்ற அமைப்பில் இருக்கார். யோகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஷேரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷேர் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலம் இருக்கும். அதுவும் குருவோட பார்வை அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். பட் என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் எதையோ நினச்சி பயந்துன்னே வாழற ஒரு சூழ்நிலை தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த புத்தாண்டு மேஷராசி அன்பர்களுக்கு பணத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது, சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் அதை தவிர வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பணம் கொஞ்சம் தாமதமாக கைக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது மனசில் அந்த மாதிரியான வருத்தம் இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான வருடம் 2026 கவலையை விட்டுட்டு கையில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.